அரசியல் பகையெல்லாம் கடந்து ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடியவர் நீங்க. திமுகவிற்கு இதற்கான அழைப்பு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? உங்களுடைய மிகப்பெரிய புத்தகம் இது வெளிவருது, ஏன் அழைப்பு கொடுக்க? அவர்களுக்கு நிர்வாகிகள் தொண்டர்களுடைய சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. நீங்க ஒரு அரசியல் ஒரு நெடுநாள் பயணிக்க, அதெல்லாம் காயப்பட்டு இந்த விமர்சனம் பண்றது சொல்றீங்களா? 93 இருந்து இதை விட 1000 மடங்கு தாக்குதல்கள் அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். பதிலுக்கு பதில் என்று நாங்கள் விமர்சனம் செய்வதற்கு எங்களிடம் அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. நாங்கள் பொறுமையா இருக்கிறோம். இதை பற்றி கவலைப்படல. ஐ டோன்ட் கேர் அபவுட். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் 30 ஆண்டுகளில் நான் ஆற்றிய ஆங்கில உரைகளின் தொகுப்புகள் 4 வால்யமாக அது அச்சிடப்பட்டு அது டெல்லியில் கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று வெளியிடுவதென்று திட்டமிடப்பட்டது. மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவருமான மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் அந்த நூல்களை வெளியிட இருக்கிறார்கள். நான் பல நாட்களுக்கு முன்பே அந்த நாளில் நீங்கள் டெல்லிக்கு வந்து அந்த நூல்களை முதல் பிரதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது மகிழ்ச்சியோடு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சகோதரர் யோசப் விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள், இசைவளித்தார்கள். ஆனால் இந்த செய்தி பரவியதற்கு பிறகு புதுடில்லியில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பது கேள்விப்பட்டதிலிருந்து கணக்கிலடங்காதவர்கள், அலைபேசியில் பேசியோர், நேரில் வந்தோர், நண்பர்கள் மூலம் தகவல் அனுப்பியோர், நாங்களும் அங்கே வர வேண்டும், எங்களுக்கு தனி அனுமதி சீட்டு கொடுப்பீர்களா என்று கேட்டபோது 1000 பேர் வருவதற்கு அந்த மண்டபத்தில் 700 பேர் தான் உள்ளே உட்காரலாம். அதிகபட்சம் ஒரு 300 பேர் வெளியிலே ஸ்கிரீன் போட்டு உட்காரலாம். பல்லாயிரக்கணக்கிலே வருவார்களானால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது நிகழ்ச்சியை நடத்துவதில் ஏற்படுகிற சங்கடத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதை நான் ஆழமாக யோசித்து நானே நம்முடைய முதல்வர் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதை தவிர்த்து விடலாம் என்று கருதி அவர்களிடம் இந்த சிரமங்கள் இருக்கின்றன, பல்லாயிரக்கணக்கில் ஏன் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வெள்ளமாக திரண்டு வந்து விட்டால் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்ய முடியாது. நான் உத்தேசித்திருக்கக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வையும் நாங்கள் நடத்த முடியாமல் போய்விடும். எனவே அதற்கு நீங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு நல்லது என்று நான் கருதுகிறேன் என்று கூறிவிட்டேன். ஆனால் அதே நூல்கள் தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில நாட்களில் ஒரு மாதத்திற்குள் அந்த மொழியாக்கம் முடிந்துவிடும். அது முடிந்த பிறகு நாடாளுமன்றத்தில் வைகோ என்ற தலைப்பிலான அந்த நூல்களை தமிழிலே ஆங்கில உரைகளை மொழியாக்கம் செய்த தமிழிலே வெளியிடுவதற்கு நீங்கள் சென்னையில் நீங்கள் அதை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மகிழ்ச்சியோடு அவசியம் அதில் நான் கலந்து கொள்கிறேன், நான் வெளியிடுகிறேன் சொல்லிவிட்டார்கள். யார் யாரை அழைப்பது என்பதும் கூட கலந்து ஆலோசித்து தோழமை கட்சியினரை அதைப் போல இந்த உரைகளை வாங்குவதற்கு சற்று நல்ல தகுதியுள்ளவர்கள் என்று நாங்கள் யாரை தீர்மானிக்கிறோமோ அவர்களை அழைத்து நாள் தேதி என்பது கலந்து ஆலோசித்து இந்த நூல் தயாரான பிறகு அந்த நூல்கள் இங்கே வெளியிடப்படும்.
முதலமைச்சர் அவற்றை வெளியிடுவார். அந்த நிகழ்வு சென்னையிலே நடைபெறும். எந்த இடம், எந்த தேதி என்பது முறையாக செய்தியாளர்களுக்கு, தொலைக்காட்சிகளுக்கு தெரிவிக்கப்படும். ராகுல் காந்தி வெளியிடுகிறார். உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அருமை நண்பர் அகிலேஷ் யாதவ் முதல் பிரதியை பெற்றுக் கொள்கிறார். டாக்டர் ஃபரூக் அப்துல்லா, சரத் பவார், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேவி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ராஜா, லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சியின் மாநிலங்களவை தலைவர் புரொஃபசர் மனோஜ்குமார் ஜா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் ட்ரேன் பிரேக் உள்ளிட்ட நம்முடைய வேலூர் பல்கலைக்கழக வேந்தர் ஜி விஸ்வநாதன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலே பஷீர் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், இந்த நூலை வெளியிடுகிற அச்சடித்து அதை தயாரித்திருக்கக்கூடிய குமுதம் பப்ளிகேஷன்ஸில் இருந்து அவருடைய தலைவர், அது துணைத் தலைவர், இவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வரவேற்புரை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வரவேற்புரையாற்றுவார். நிகழ்ச்சியின் இறுதியில் நான் நன்றி தெரிவிப்பேன். இப்படிதான் நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் பகையெல்லாம் கடந்து ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடியவர் நீங்க. திமுகவிற்கு இதற்கான அழைப்பு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? உங்களுடைய மிகப்பெரிய புத்தகம் இது வெளிவருது, ஏன் அழைப்பு கொடுக்க? அவர்களுக்கு உரிய நன்றியை என்னுடைய முன்னுரையிலேயே தெரிவித்திருக்கிறேன். எப்படி திமுகவுடைய முன்னாள் தலைவரே அல்ல இன்னாள் தலைவரை விமர்சிக்க? ரெண்டு தலைவர்களையும் பற்றியுமே நன்றியோடு தெரிவித்திருக்கிறேன். முதலமைச்சர் வெளியிடுறதா திட்டமிட்டு முதலமைச்சர் வெளியிடுறதா இல்ல, ராகுல் காந்தி வெளியிடுறதாக முதலமைச்சர் அதை பிரதியை பெற்றுக் கொள்வதாக இருந்தது. இப்ப நானே அதை தவிர்க்க சொல்லிட்டேன். அதுக்கு பதிலாக அகிலேஷ் யாதவ் வாங்குறாரு. சென்னையில வெளியிட போகிறது நம்முடைய முதலமைச்சர் வெளியிடுவார். நிர்வாகிகள் தொண்டர்களுடைய சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. நீங்க ஒரு அரசியல் வந்து ஒரு பயணிக்க அதெல்லாம் காயப்பட்டு, அதாவது கூட்டணிக்குள்ள இருந்து விமர்சிப்பது முறையல்ல என்பதற்காக நான் அமைதி காத்தேன். கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருந்த போதிலும் நான் அமைதி காத்தேன். அதன் பிறகு தொகுதி உடன்பாடு என்று வருகிற போது நாங்கள் நடத்தப்பட்ட விதம், 4 இடங்கள் தான், இதை ஒப்புக்கொண்டால் வந்து இந்த அடுத்து கையெழுத்து போடுங்க, இதுக்கு மேலே பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று முகத்தில் எடுத்தாற் போல் முதல் பேச்சுவார்த்தையிலேயே சொல்லிவிட்டார்கள். ஆக மற்ற கட்சிகளுக்கு இவ்வளவு கொடுத்தார்கள் என்று நான் ஒப்புமை காட்ட விரும்பவில்லை. இந்த கட்சிக்கு தர, இத்தனை கட்சிக்கு தர சொல்ல விரும்பல. எங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த எண்ணிக்கையும் எங்களுக்கு இதுதான் என்று சொல்லி நிர்பந்தப்பட்டதும், அது அவங்க திமுக சின்னத்தில் நின்னாகணும்னு சொல்லி பிடிவாதமாக வற்புறுத்தியதும், ஒரு தொகுதியிலாவது எங்க தனி சின்னத்தில் நிற்கிறோம் சொன்ன முதலை ஏற்றுக்கிட்டு பின்னர் கடுமையான நெருக்கடி, அமைச்சர்கள் மாறி மாறி வந்து இல்ல அங்கேயும் எங்க கட்சி சின்னத்தான் நிற்கணும் சொல்லி வற்புறுத்தியதும், இதுதான் கழகத்திலே உள்ள 100க்கு 100 தோழர்களிடம் மிகுந்த மனவேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியது. அது பொதுக்குழுவிலே ஒட்டுமொத்தமாக பிரதிபலித்தது. ஆகவே நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்று அறிவித்துவிட்டு வந்தோம். ஒரு தாவேகா கூட்டணியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த விமர்சனம் பண்றது சொல்றீங்களா, 93 இருந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள், இதை விட 1000 மடங்கு தாக்குதல்கள் அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். அத்தனையும் எதிர்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் வசைபாடுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் அந்த வசைபாடலுக்கு பதிலாக சங்குலியிலே நான் ஒரு பக்க விளக்கம் கொடுத்து அத்தனை பத்திரிகைகளுக்கும் அனுப்பியிருந்தேன். ஏடுகள் சில வெளியிட்டன. அது பற்றி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பதில் இல்லையே. ஆகவே விமர்சனம் செய்வதை பற்றி கவலைப்படவில்லை. பதிலுக்கு பதில் என்று நாங்கள் விமர்சனம் செய்வதற்கு எங்களிடம் அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. நாங்கள் பொறுமையா இருக்கிறோம்.
இதை பற்றி கவலைப்படல. ஐ டோன்ட் கேர் அபவுட் த கிரிட்டிசிசம் டிஎம்கே. நிற்க சொல்லி இவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. இப்ப டிவிகே வந்துட்டீங்க. அப்பவே நான் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி வரலன்னு சொல்லி நீங்க வந்து உங்ககிட்ட யோசனை உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கா இல்லைங்க தோழர், உங்ககிட்ட யோசனை கேட்க எனக்கு சரியா போயிடுச்சு. நன்றி, வணக்கம். நன்றி சார்.